இந்நேரம் அவங்க பல்வேந்திர பிடிச்சிருப்பாங்க. அவனும் எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பான். நான் என்ன செய்ய? எப்படி இதெல்லாம் தெரிய வரும்? நோ நோ, நெகட்டிவா யோசிக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. ரிஷி திரும்ப வந்தாதான் அவன் மாட்டிக்கிட்டானா இல்லையான்றது எனக்கு தெரிய வரும். என்ன பண்றது? அந்த பல்வேந்தர் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டான். கடவுளே, அவனுக்கு ஃபோன் பண்ணவா? ஒருவேளை ரிஷி அங்க இருந்தான்னா நான் மாட்டிப்பேன். ரிஷி எப்ப வருவான்? என்ன 2 பேரும் வந்துட்டாங்க, ரொம்ப நார்மலா இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு உண்மை தெரிய வரலையா? சரி பாப்போம். நீ நீ திடீர்னு எங்க போயிட்ட? நீ இப்படியா பண்ணுவ? உன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனா நீ என்னடானா நல்லா சுத்திட்டு வர. அண்ட் யூ, அவன் கூட பல்ல இழிச்சிட்டு போயிட்டு வரையா? நீ என்ன பண்ண? இவன் உயிரை காப்பாத்தன. எதுக்காக காப்பாத்தன? இவன் உயிருக்கு திரும்ப ஆபத்து வரும், திரும்ப போய் நீ காப்பாத்திட்டு அப்படியே மகானா ஆயிடலான்னு தானே பிளான் பண்ண. சொல்லு. மத்தவங்க கிட்ட இப்படி தான் பேசுவேன். உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த. நீ மேனேஜ் கத்து கொடுக்காத. நீ வெளியே போயிருந்த அந்த கொலைகாரன் உன்னை மறுபடியும் கொலை பண்ண வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அத பத்தி கவலை இல்ல. அப்ப நீ எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? கொலைகாரன் மாட்டிக்கிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்றியா? What you mean by that? நீ எந்த அர்த்தத்துல சொல்ற? சரியாதானே சொல்றா? ஐ மீன் நீ இங்க வெயிட் பண்றனா அப்போ வேற காரணமும் இருக்கும்ல. அந்த கொலைகாரனை பத்தி தெரிஞ்சுக்க நீ இங்க வெயிட் பண்ணலாம் இல்லையா? That's fair. Of course. ஆனா இந்த லக்ஷ்மி இருக்காளே, அவ பேசுற டோன் இருக்குல்ல, அதுல பாசிட்டிவ் கூட நெகட்டிவா தெரியுது. நான் இங்க இருக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. முதல்ல உன் சேஃப்டியோட கவலை இருந்தது. இன்னொன்னு, நிஜமாவே அந்த கொலைகாரன் மாட்டிக்கிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். எங்க ஓடி போயிட போறான்? கண்டிப்பா மாட்டுவான். ஒரு நிமிஷம், இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு கொலைகாரனை தெரியுமா? இல்ல. ஆனா கொலைகாரன் தெரிஞ்ச மாதிரி தானே நீ இப்ப பேசுற. நான் ஏன் அப்படி சொன்னா, அது கொலைகாரன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான்ல. ஏன்னா அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாது. கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணும்போது நிச்சயமா மாட்டுவான். இந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். இங்க என்ன நடக்குது? இப்ப இவங்க பல்வேந்தர் வீட்டுக்கு போயிட்டு வராங்களா இல்ல வேற எங்கேயாவது போனாங்களா? இதுக்கு மேல நான் கேள்வி கேட்டா லக்ஷ்மிக்கு சந்தேகம் வந்துடும். அவ என்ன பாக்குறத பார்த்தாலே என் மைண்ட நல்லா ஸ்டடி பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்பா. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் டென்ஷனா இருந்த. பட் இப்ப நான் நார்மல் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு முக்கியம் நீ தான். உன்னோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ நல்லா இருந்தா சரி. நீ இப்ப நல்லா இருக்க இல்லையா? இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ரிஷி, என் லைஃப்ல நீ எவ்வளவு முக்கியமானவன்னு உனக்கே தெரியும். நீ எனக்கு யாரு? ப்ளீஸ் எனக்காக உன்னை பாத்துக்க. உன் சேஃப்டிய பத்தி கவலைப்பட மத்தவங்க கிட்ட இருந்து விலகிரு. ஐ மீன் டேஞ்சர் ஜோன். ப்ளீஸ் உன்னை நீ பத்திரமா பாத்துக்க. டேக் கேர். குட் நைட். குட் நைட். I'll see you. எனிவேஸ், அது உன் கையில அடிபட்டிருக்கு இல்லையா? நான் ஆயின்மெண்ட் தடவி விடுறேன். இல்ல வேண்டாம், மருந்து தடவுற அளவுக்கு ஒன்னும் எனக்கு அடிபடல. ஓகே, as you wish. வா. நான் தான் பல்வீந்தர், தயவு செஞ்சு கத்தாத. எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது உனக்கு? இதுல தைரியம் எங்க இருந்து வந்தது? பின்னாடி கேட்டு மூடி இருந்தது, அதனால பைப் ஏறி மேல வந்து. Shut up! வாய மூடு. நான் அத பத்தி பேசல. என் ரிஷியத்தோட எங்க இருந்து தைரியம் வந்தது? நீ அவனை அடிப்பியா? ரிஷிய தொடக்கூடாது பல்வேந்தர், நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கேன். நீ அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்னுடைய காதல, என்னோட பாய் ஃப்ரெண்ட என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? என்னோட வாழ்க்கையை கெடுக்கிற. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிக்க பாத்தீங்கல்ல? வாய மூடு. அடுத்த தடவை என் மேல கைய வைக்காத. உனக்கும் அப்பனுக்கும் நான் புரிய வச்சிருக்கேன்ல. அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. நீ என்கிட்ட வாலாட்டாத. நான் வாலாட்டனா? அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல லட்சுமி பின்னாடி போனா, இப்போ ஏன் பின்னாடி வந்துகிட்டு இருக்க? நீ என்ன சொன்ன? என்ன மாட்டி விடுவியா? அறிவே கிடையாதா? இவ்வளவு நாள் என்னென்னமோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே, என்னைக்காவது எங்கன்னா நீ மாட்டினியா? எனக்கு ரிஷி கிட்ட இருந்து லட்சுமியை பிரிக்கணும். அதனாலதான் நான் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஐ மீன், உனக்கு பணத்தை கொடுத்து என் கூட வச்சிருக்கனே, எதுக்காக? ரிஷிய லட்சுமி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அவளை ஜெயிலுக்கு அனுப்புன, ஆனா கொலை பண்ணல. நீ என்ன பண்ண? என் ரிஷிய கொன்னுடுவியா நீ? சரி, ரிஷி செத்துட்டானா? சாகல, உயிரோட தானே இருக்கான். என்கிட்ட எல்லாம் உன் ஆட்டத்தை வச்சுக்காத, புரியுதா? இத பாரு, பச்சோந்தி மாதிரி குணத்தை மாத்திர மாதிரிலாம் என்கிட்ட நீ வச்சுக்காத. பாய மூடு. Do not. என்கிட்ட பேசும்போது நீ உன் தகுதியை மறக்காத. அப்புறம் என்ன சொல்ற? பச்சோந்தியா? நீ தாண்டா பச்சோந்தி. என்ன செஞ்ச? எனக்கு பென்டைப் குடுத்தியாடா முட்டாள்? அதுல ஒண்ணுமே இல்ல. என்ன ஏமாத்திட்ட. என்ன பச்சோந்தி நீ சொல்றியா? அது நீ தாண்டா. வேணும்னு தான் கொடுத்தேன். அதை வச்சுதானே நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும். அதுக்கு பேர் தான் அரேஞ்ச்மெண்ட். I see.
என்ன ஏமாத்த பாக்குறியா? என்னையே நீ என்ன ஏமாத்துவியா? பேசுற நீ? உன்னை மட்டும் ஏமாத்துறதா இருந்தா நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்? நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. அன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன். என்ன பகச்சிக்காத, அது உனக்கு தான் கெட்டதுன்னு சொன்னேன். என்ன பகச்சிக்கிட்டா உனக்கு தான் பிரச்சனை. இப்ப வரைக்கும் உனக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் நீ ஹெல்ப் பண்ணு. நீ ஹெல்ப் பண்ணா நான் இங்க இருந்து தப்பிச்சிருவேன். நான் ஹெல்ப் பண்ணவா? பின்ன என்ன? எப்படி ஹெல்ப் பண்றது? என்ன உனக்கு தெரியலையா? என் முகத்துல ரத்த கரெல்லாம் தெரியல? மூஞ்சி வீங்கி இருக்கு, அது தெரியல? ரிஷி வந்து என்ன அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். நான் போட்டிருந்த துணியை கிழிச்சு போட்டான். நல்ல வேலை கேண்டி கடைக்கு போனேன். அதுல 2-3 துணி இருந்தது, அதை எடுத்துட்டு வந்தேன். அதுல ஒன்னு போட்டுட்டு இங்க வந்தேன். அப்படி இல்லன்னு என் பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் இங்க தான் இருக்க போறேன். தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ உனக்கு என்னடா பைத்தியமா? நீ என்ன லூசா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனும், இந்த வீட்லயே உன்னை தங்க வைக்கணும். உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? வேற வழி? 2 பேர்கிட்டயும் வேற வழியே கிடையாது. அதான் இந்த வீடு இருக்குல்ல, இது பேங்க் லாக்கர் மாதிரி. யாரும் இதை கண்டுக்க மாட்டாங்க. ரிஷி கூட இங்க வர மாட்டான். உன்னை மாதிரி கேவலமானவனை என் வீட்ல நுழைய கூட விட மாட்டேன். நீ என்ன இங்க தங்கறத பத்தி பேசிட்டு இருக்க? மரியாதையா வெளியே கிளம்பி லூசா போயிடு நீ? சொல்லிட்டேன். உனக்கு தெரியாம நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். ஏதாவது ஆச்சா? நான் இந்த ரூமுக்குள்ள தான் இருக்க போறேன். சரியா? மூளை குழம்பிருச்சா? எழுந்துடுறா, எழுந்துருன்னு. கெட் அப், டோன்ட் கிராஸ் த லிமிட். முதல்ல வெளியே போடா முட்டாள். சரி சரி, நான் கிளம்புறேன். ஒன்னு சொல்லிட்டு போறேன். எல்லாத்தையும் பேக் பண்ணிக்க. தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுக்க. அப்புறம் இந்த மேக்கப் பொருள் எல்லாம் வச்சுக்க. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போறேன். நீயும் வருவ. நான் இப்படியே இருந்துப்பேன். நீ தான் மேக்கப் இல்லாம அசிங்கமா இருப்பேன். வேணா பாரு. இருக்கட்டும். என்ன மிரட்டுறியா? நான் ஒன்னும் மிரட்டல, ஹெல்ப் கேக்குறேன். ஹெல்ப்னா என்னன்னு தெரியுமா? பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். உனக்கு தேவைனா நான் வருவேன், எனக்கு தேவைனா நீ வரணும். இல்ல நான் உனக்கு தெரியாம கேக்குறேன். ரிஷி உனக்கு கிடைச்சானா? லக்ஷ்மி எனக்கு கிடைச்சாலா? கிடைக்கல. 2 பேருக்கும் பல்பு தானே. அத முதல்ல புரிஞ்சுக்க. ஓவர் ஸ்மார்ட்டா? ரொம்ப ஓவர் ஸ்மார்ட். ஓகே ஃபைன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டேய் சொல்லி இரு. நீ சிரிச்சிட்டே, அதனால கட்டி பிடிச்சி சமாதானம். தள்ளி இரு. இங்க பாருமா, உங்ககிட்ட வரணும்னு எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி ஆசைலாம் இல்ல. யூ பிளடி. இங்க தங்க விட்டுருக்கல, நீ தாராளமா தங்கிக்கலாம். ஆனா உன் தகுதியை மறக்காத. நீ பிச்சைக்காரனாவே இங்க இருக்கணும். சந்தோஷம். அதோட இன்னொரு விஷயம், அது என்ன? எனக்கு அந்த பென் டிரைவை கொடுத்தாதான் உன்னால இந்த வீட்ல தங்க முடியும். பென் டிரைவை கொடு. என்ன ஓவர் ஸ்மார்ட்னு சொல்ற? ஆனா நீ தான் ஓவர் ஸ்மார்ட். கரெக்ட்டா பென் டிரைவ் பென் டிரைவை கேக்குறீங்க. கொடுடா. அட இருமா, குடுக்குறேன். கையில வச்சிட்டு அலைய முடியும். இன்னும் என்ன தேடிட்டு இருக்க? பென் டிரைவ் தானே அட கேட்ட. இருமா, இந்த பாக்கெட்ல தான் வச்சா. அது காணோம். அப்படினா காணும்னு சொல்றேன். இங்க பாரு பல்வேந்தர், என்கிட்ட விளையாடாத. மரியாதையா அந்த பென் டிரைவை கொடு. உன்கிட்ட யாரு விளையாடுறா? நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நான் எதுக்கு உன்கிட்ட விளையாடணும்? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. நான் தான் குடுக்குறேன் சொல்லிட்டேன்ல. இது பா, நான் என் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். இது பாரு, அந்த பென் டிரைவ்ல எனக்கு என்ன இருக்குன்னு கூட சத்தியமா எதுவுமே தெரியாது. அந்த பப்ளு கிட்ட இருந்து பென் டிரைவை புடுங்கி நான் தான் வச்சிருந்தேன். உன்கிட்ட நான் டூப்ளிகேட்டா தான் கொடுத்தேன். நான் என் சேஃப்டிக்காக தான் வச்சிருந்தேன். அது எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ, ஏன்டா நீ இப்படி இருக்க? யோ, இவ்ளோ கேர்லெஸ்ஸா நடந்துக்கிற. ஒரு பென் டிரைவை வச்சுக்க தெரியாதா? ச்சே. ரிஷி, 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 இந்த பென்ட்ரைவ் உன்னோடதா? எனக்கு இது கிரவுண்ட்ல கிடைச்சது, கீழே விழுந்திருந்தது. இல்ல, இது என்னோட பென்ட்ரைவ் இல்ல. ஆனா எங்க ஹோட்டல்ல இந்த மாதிரி நிறைய பென்ட்ரைவ்ஸ் இருக்கு. ரிஷி, நம்ம ஹோட்டல்ல இந்த மாதிரி பென்ட்ரைவ் இருக்குமா? இருக்கலாம். ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, அவங்க யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ரிஷி, இங்க யார் திருட வந்தானோ அவன் கிட்ட இருந்து கீழே விழுந்திருக்கலாம். டேய், மொத்தமா நான் மாட்டிப்பேன்டா. இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ரிஷிகா லட்சுமிக்கு அந்த பென் டிரைவ் கிடைக்கணும் உனக்கு எப்படி தோணுது? ஒரு வேளை கிடைச்சு போச்சுன்னா, அவங்க கைக்கு கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? எல்லாமே முடிஞ்சு போயிடும். சும்மாரு, ஐயோ, எதுவும் கடவுளே. ஆகாது. சரி, அந்த பென் டிரைவ்ல என்ன இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? டெத் வாரண்ட் இருக்கு. எனக்கும் உனக்குமான டெத் வாரண்ட் அதுல தான் இருக்கு. அன்னைக்கு பென்ட்ரைவோட ஒரு ஸ்டாஃப் இங்க வந்தார்ல, அவர் வரும்போது கூட வழியிலே தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. ஒருவேளை திருட அந்த ஃபுட்டேஜ பார்த்திருக்கலாம். நமக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி இதை தூக்கி போட்டிருக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. யா அப்படியே இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த பென்ட்ரைவ் பல்விந்தர் கிட்ட தான் இருந்திருக்கணும். பல்விந்தர் தான் இந்த கிரவுண்ட்ல போட்டிருப்பா. அவன் அங்கதானே இருந்தான். ஆமா, அது கூட இருக்கலாம். இல்ல இதுதான் நடந்திருக்கு. அப்போ லேப்டாப்பை கொண்டு வரட்டுமா? இல்ல, கொண்டு வராத. இது அப்படியே தூக்கி போட்டுறலாம். அட, லேப்டாப்பை கொண்டு வான்னு வேற தனியா சொல்லணுமா? சீக்கிரம் போ. அந்த பென் டிரைவ் யார் கைக்காச்சும் போச்சுன்னா என்ன ஆகும்ன்ற ஐடியாவே உனக்கு இல்ல. அது ஒரு ராவணனை எரிக்கிற இடத்துல மட்டும் அது விழுந்திருந்தா, then I'm sure ஒபிராய்க்காரங்க கைக்கு போயிடும். அவங்க ப்ராப்பர்ட்டி கிட்ட எது கீழே விழுந்தாலும் எது கிடைச்சாலும் நேரா அவங்க கைக்கு தான் போகும். ச்சே, ஏன் இப்படி இருக்கியோ? சரி சரி, விடு, டென்ஷன் வாயை ஆகாத. மூடு. சரி, எனக்கு தண்ணியை கொடு. பென் டிரைவ் பத்தி யோசி, இல்லனா விஷத்தை கொடுத்துருவேன். சரி, அப்ப தண்ணி வேற வேணுமா? தண்ணி கொண்டு வர சொல்லு. கால்லாம் வலி. ஐயோ.
கடவுளே, யார் கைக்கு அந்த பென்ட்ரைவ் போயிடக்கூடாது. வா உட்கார். ரிஷி, உண்மையிலே இது மிகப்பெரிய ஆதாரம். இது கண்டிப்பா நம்ம 2 பேரையும் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. இது உண்மையிலே பெரிய விஷயம்தான். அதோட உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடி ஆத்தாடி அம்மாடி, ஒரு இளவரசி மாதிரி தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க போல. எவ்வளவு பெரிய ரூம், அதுவும் பர்னிச்சர்லாம் செம்மையா இருக்கே. நம்பவே முடியல. வீடு முழுக்க பணத்தால நல்ல செலவு பண்ணிருக்கீங்க. அட பாவிங்களா, செம்ம பணக்காரங்க தான் நீங்க. இங்க ஒரு 10 ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கணும். அடேங்கப்பா, செம்மையா இருக்கும்ல. சொர்க்க வாழ்க்கை தான். இத மட்டும் நான் அனுபவிச்சேன்னு வை, செம்மையா இருக்கும். இப்ப என்ன, வீட்டை சுத்தி காட்ட போறியா? நான் எங்க தங்கணும் அதை சொல்லு. படிக்கட்டு கீழே ஒரு ரூம் இருக்கு, அதெல்லாம் நான் தங்க மாட்டேன். படுத்த மண்டை இடிக்கும். வாயை மூடு, உளறிட்டே இருக்காத. நீங்க தங்கிக்கலாம். என்ன, நான் இங்க தங்கிக்கலாமா? அப்பா, சொர்க்கம் மாதிரி இருக்கு. மாசம் மாசம் யாரையாவது கொலை பண்ணுமா சொல்லு, நான் கொலை பண்றேன். உனக்காக வருஷத்துக்கு 12 கொலை. காலம் முழுக்க இங்கே இருந்துக்கிறேன், சரியா? ஏய், வாயை மூடு. என்ன காலம் பூரா இந்த மாதிரி கனவெல்லாம் காணாத பல்வேந்தர். நான் உன்னை காலம் பூரா இங்கே தங்க சொல்லல. நீ இங்க கொஞ்ச நேரத்துக்காக தான் ஒளிஞ்சிருக்கணும், புரிஞ்சுதா? இல்லனா பல்வேந்தர், என் வீட்ல டெய்லி கிளீனிங் நடக்கும். அழுக்க தூக்கி வெளியில போட்டுருவோம். நான் அழுக்கா? ஆஃப் கோர்ஸ் நீ அழுக்குதா. உன்னை பாரு, சகிக்கல. நான் நல்ல Dress போட்டு கண்ணாடி போட்டா நல்லா இருக்கும் தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? வாயை மூடிக்கிட்டு யார் கண்ணியும் படாம இருக்க முடிஞ்சா இங்க நீ இருந்துக்க. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான் பல்வேந்தர், கொஞ்ச நேரத்துக்கு தான். சரி, கொஞ்ச நேரம் இருந்தா கூட சொர்க்கம் தானே. லக்ஷ்மியை தாண்டி இன்னொரு சொர்க்கத்தை நான் பார்க்க போறேன். லக்ஷ்மிக்கு அப்புறம் என்னோட கனவு உலகத்துல இப்படிப்பட்ட அரண்மனையில நான் வாழ போறேன். பின்னாடி ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்கும். அந்த போட்டோவை என்னமோ சொல்லுவீங்களே, கப்பல் போட்டோகிராஃப். என்னோடது, லக்ஷ்மியோடது, எங்க குழந்தைங்களோடது. எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம்? செம்மையா இருக்குல்ல? என்ன லட்சக்கணக்கில் செலவாகுமா? எப்படியும் பணத்தை நீ தானே கொடுக்க போற. அப்படின்னா உனக்காக எல்லா கெட்ட காரியத்தையும் செய்வேன், பணத்தையும் சம்பாதிப்பேன். நல்ல பெட்டை வாங்கி இப்படி நான் படுத்துப்பேன். இங்க நான் பக்கத்துல லக்ஷ்மி. ஆஹா, ஒரே கொண்டாட்டம் தான். இப்போ உன் உயிரை காப்பாத்திக்க பாரு. கொஞ்ச நேரத்துக்கு யார் கண்ணியும் படாம இங்கே இருந்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மறுபடியும் என்ன பிளாக்மெயில் பண்ண முயற்சி பண்ணனு வை. தென் ஐம் டெல்லிங் யூ தட் நான் நல்லவளா இருக்கிற வரைக்கும் நல்லவளா இருப்பேன். என் மண்டை காஞ்சதுன்னு வைய, நான் நேரா நீலமாண்டி கிட்ட போயிட்டு உன்னை பத்தியும் என்ன பத்தியும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. அண்ட் என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும், ஆனா நீ வசமா மாட்டிப்ப. நீ உன்னை காப்பாத்திக்க பாரு. அதனாலதான் சொல்றேன், உன் தகுதி என்னன்னு பாரு. உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. அதோட உன்னோட இந்த சீப் நடவடிக்கை இருக்கே, இத பண்றதாலதான் எனக்கு சந்தேகம் வருது. இதெல்லாம் செய்யும் போதுதான் நீ போய் சொல்றேன்னு எனக்கு தோணுது. உண்மைய சொல்லு, அந்த பென்ட்ரைவ் யார்கிட்ட இருக்கு? உன் மூளைய வேக வச்சு நீ சாப்பிட்டியா என்ன? என்கிட்ட விளையாட. நான் ஒண்ணும் விளையாடல. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. என்கிட்ட தான் நான் இல்லன்னு சொல்றேன்ல. உன் அம்மா மேல சத்தியம். ஏன் அம்மா மேல சத்தியம்? அம்மா சத்தியத்தை விட பெருசு எதுவும் கிடையாது. நான் அங்க விழுந்ததுன்னு சொல்றேன், நீ தான் நம்ப மாட்டேங்கிற. நான் என்ன பண்றது? யாருக்கு கிடைக்குதோ அவங்க லைஃப் கொண்டாட்டம். நான் என்ன பண்ண முடியும்? ஆனா நீயும் வசமா மாட்ட போறிய பல்வேந்தர். அதனால யார் கைக்கு போக கூடாதோ அவங்க கைக்கு தான் போகும். அதாவது லக்ஷ்மி. இனி எல்லாம் முடிஞ்சிரும். இங்க பாரு, உனக்கு மூளை கிடையாது, நீ கண்டதை யோசிக்கிற. நான் டென்ஷன் ஆகல. நான் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா படுத்து தூங்குறேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல படுத்து தூங்குற மாதிரியே இருக்கு. ஹோட்டல் bloody hell. லிசன், உயிரோட இருக்கணும்னா நீ இங்க இருந்து, ஐ மீன் நீ இந்த ரூம்ல ஒளிஞ்சு இருந்துக்க. வாயை மூடிக்கிட்டு இரு. நான் எங்கேயும் போக மாட்டேன். முட்டாள். ஒரு நிமிஷம் இல்ல. இப்போ என்னடா? எனக்கு நைட்டு தனியா படுத்தா தூக்கமே வராது. அதனால என்ன உன்ன இப்ப எதுக்காக என்ன அரைஞ்ச? ஏன் அரைஞ்சனா? ஏன் அரைஞ்சன்னு சொல்லவா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளறியே. இப்ப நீ என்ன சொன்ன? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன் அத சொல்லு. நீயே சொல்லு. நான் நார்மலா தான் சொன்னேன், உனக்கு புரியலையா? எனக்கு சரக்கு அடிச்சாதான் நல்ல தூக்கம் வரும். எதுக்கு இப்ப பட்டுன்னு அரைஞ்ச? சரக்கு வேணுமா? அதுவும் நான் கொண்டு வந்து தரணும். சரி, இந்த கபார்டை தர. எவ்வளவு வேணுமோ மனசு தீர குடிச்சுக்க. அடி முட்டாள். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாடி என் கண்ணே. இந்த கிளாஸ் எல்லாம் வேணா அப்படி குடிக்கலாம்.
சரி இதை நான் குடிக்கிறேன். எதுக்காக அவ என்ன அரைஞ்சா? நான் தப்பா எதுவும் சொல்லலையே. தனியா படுத்தா தூக்கம் வராது. அட பாவிங்களா, அவளை கூப்பிட்டதை நினைச்சிட்டாளா? அடி பாவி. லக்ஷ்மியை தவிர நான் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அது கூட அவளுக்கு தெரியல. வெளிநாட்டு சரக்கு, அதனாலதான் எல்லாம் குண்டு குண்டா இருக்கு. இந்த பாட்டிலோட ஸ்டைல் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இதெல்லாம் லோக்கல்ல கிடைக்குமா கிடைக்காதா? பார்க்கவே செம்மையா இருக்கு. டே பல்லு, எல்லாத்தையும் மறந்துடுறா. லக்ஷ்மி நினைச்சுக்க. போட்டோ ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் கால் டிவைன் ஜஸ்டிஸ். அதாவது கடவுளின் தீர்ப்பு. ராவணன் சம்ஹாரம் இன்னைக்கு ஒழுங்கா நடக்கல இல்லையா? ஆனா கடவுளுக்கு நம்ம வேண்டுதல் புரிஞ்சிருக்கு. நாம நல்லவங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த பென்ட்ரைவும் கிடைச்சிருக்கு. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பல்வேந்தர் இருக்கானே, இவனை கொலை பண்ணணும்னு எனக்கே வெறி வருது. ஒரு பென்ட்ரைவை கூட பத்திரமா வச்சுக்க தெரியல இவனுக்கு. இப்ப காலம் முழுக்க இந்த பென்ட்ரைவ் எனக்கு தூக்க கயிறா மாறப்போகுது. ஏன்னா தப்பை தவறி ஒபிராய் ஃபேமிலி கையிலயோ இல்ல லக்ஷ்மி கையிலயோ மாட்டுச்சுன்னா என் லைஃப் அவ்வளவுதான். ஐ ஜஸ்ட் ஹோப் இது நடக்க கூடாது. எப்படியாவது இந்த நைட் நல்லபடியா போச்சுன்னா எனக்கு அதுவே போதும். இனி எனக்கு த்ரெட் இல்லைன்னு நான் தெரிஞ்சுப்பேன். நான் தப்பிச்சிருவேன். எதுலயும் நான் மாட்ட மாட்டேன். இது நடந்துட்டாலே வால் நட்சத்திரம், ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ், ஐ ரியலி விஷ். என்ன ஆனாலும் சரி, ஒபிராய் ஃபேமிலி கையில அந்த பென்ட்ரைவ் கிடைச்சிடக்கூடாது. அப்படியே அந்த பென்ட்ரைவ் கிடைச்சாலும் அதை அவங்க பாத்திரக்கூடாது. அப்படியே பார்த்துட்டாலும் என்ன பத்தின உண்மைகள் தெரியக்கூடாது. அப்ப வா கிளம்பலாம் ரிஷி. நாம இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம். நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணலாம். லக்ஷ்மி, நாம இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமான காரியம்லாம் இருக்கு. அந்த குற்றவாளிக்கு தண்டனை நான் கொடுப்பேன். நான் தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பேன். அவன் நமக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான் ஞாபகம் இருக்கா? நம்ம லைஃப நரகமாக்குனா, நம்மள ஆட்டி படைச்சான், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனா, என்னையும் ஜெயிலுக்கு அனுப்புனா. நம்ம குடும்பத்தோட பேரு கௌரவம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். எக்ஸாக்ட்லி, எல்லாத்தையும் அவன் அழிச்சிட்டான். அதனால இனிமே நான் யாரோட பேச்சையும் கேட்க போறது இல்ல. வீட்டுல இருக்கிறவங்க பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். யார் புரிய வச்சாலும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். தண்டிச்சே தீர்வேன் அந்த குற்றவாளிக. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். என் கையால அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறேன். ரிஷி, ரிஷி, என்ன? நீ இங்க இருந்து எங்கேயும் போக தேவையில்ல. இதெல்லாம் போலீஸோட வேலை. போலீஸ் அவங்க வேலையை செய்யட்டும். நாம இந்த ப்ரூஃப மட்டும் அவங்க கிட்ட கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களே குற்றவாளியை பிடிச்சிருவாங்க. நீ எதுவும் செய்யாத. எனக்கு கோபமா வருது லட்சுமி. குற்றவாளிக நானே போய் தண்டிக்கணும்னு பெரியா இருக்க. ஒரு பயங்கரமான தண்டனை. அவன் லைஃப பத்தியே மொத்தமா மறந்துட்டு ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணணுங்கிறத பத்தி மட்டும் யோசிக்கணும். இல்ல, நான் தப்பா யோசிக்க மாட்டேன். நான் நெகட்டிவா யோசிக்க கூடாது. நான் ரிஷிய பத்தி யோசிக்கிறேன். என்ன பத்தி, ரிஷிய பத்தி. நான் அவனை பத்தியே யோசிச்சா அப்புறம் என் கனவுலயும் ரிஷி வருவான். ஐ மீன், நான் ரிஷி கூட இருக்கேன். 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா இருப்போம். அப்ப எனக்கு நல்லா தூக்கமும் வரும். இதையே யோசிக்கிறேன். எஸ். என்னோட ரிஷி. மாமா, மாமி, நில்லுங்க. ஆஹானா, என்னாச்சு? குட் நியூஸ், ஒரு அருமையான குட் நியூஸ். ரிஷி அண்ணா, இந்த நியூஸ நான் தான் சொல்லுவேன். சீக்கிரம் சொல்லுங்க, என்ன விஷயம், என்ன நடந்தது? நீ வாய் மூடு, நான் தான் சொல்லுவேன். ஓகே அம்மா. அண்ணி, ரிஷி நிரபராதிங்கிற ஆதாரம் கிடைச்சாச்சு. உண்மையான குற்றவாளி யாருங்கிறது தெரிஞ்சாச்சு. ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீங்க 2 பேரும் ஒன்னா சொன்னதுனால என்ன சொன்னீங்கன்னு புரியவே இல்ல. நான் சொல்றேன்னு நான் தான் சொன்னேன்ல. இப்ப வாய் மூடு. ஓகே ஓகே ஓகே. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. நான் தான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த வீட்ல பெரியவ நான் தான். என் பேரனை பத்தின விஷயத்த நான் தான் முதல்ல சொல்லணும். என்னம்மா இது அநியாயம். நான் சொன்ன நியூஸ் மாறிடுமா என்ன? இல்ல இல்ல இல்ல, நீ சொல்ற நியூஸ் மாறாது. ஆனா நீ சொல்ற விதம் மொத்தமா மாறிடும். சரி, இப்போ நீங்க ப்ளீஸ் புதிர் போடாம என்ன விஷயம்ங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஆமாமா, இப்படி ஜிலேபி மாதிரி சுத்தி வளைக்காம நேரா சொல்லுங்களேன். அதுவா, ரிஷி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். ஓ காட், இதுதான் உங்க ஸ்டைலா? குட் நியூஸ். அதை இப்படியா சொல்லுவாங்க? என்ன பேச விட்டாதானே குறுக்க புகுந்து குழப்புறியே? முதல்ல நான் சொல்றத கேள. நீலம், வீர், ஹோட்டல்ல நடந்த சம்பவத்தோட உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சான். அதோட ரிஷி நிரபராதிங்கிற ஆதாரமும் கிடைச்சிருச்சான்.
இனிமே ரிஷி மேல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அவனும் விடுதலை ஆயிடுவான். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்க்யூ பிள்ளையாரப்பா, தேங்க்யூ. கடவுளே ரொம்ப நன்றி. நான் குட் நியூஸ் சொன்னேனே, அதுக்கு மதிப்பே கிடையாதா? என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நான் என்னன்னு சொல்றது, என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் அப்படியே இறங்கி போயிடுச்சுமா. ரிஷியும் லக்ஷ்மியும் குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆனா போதும். அதோட நாம எல்லாரும் நேர்மையானவங்கன்னு இந்த உலகத்துக்கே இப்ப தெரிய வந்திருக்கோம்ல. எஸ், இன்ஃபேக்ட் நம்மளோட இமேஜ் இன்னும் உயரத்துக்கு போயிடும். எக்ஸாக்ட்லி. ரிஷி சொல்லியிருந்தா சீக்கிரமாவே இது நடக்கும்னு சொன்னான். நம்ம முன்ன விட இன்னும் ஃபேமஸ் ஆயிடுவோம். ஆனா கரிஷ்மா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அத அவன் சொல்ல மாட்டான். என்கிட்ட கேளு. இந்த அதிசயத்தை செஞ்சது யாரு? யாரு? இந்த வீட்ல ஒரே ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க. அவங்க தான் அதிசயம் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்கம்மா. இந்த அதிசயத்தை ஒருத்தனால மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம பையன் ரிஷி. இல்ல ரிஷி கிடையாது. பின்ன? லக்ஷ்மி ரிஷி ஓபராய்.